தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 16-18 முடிய. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது: எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாத மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாய் இருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது இன்றைய நாளிலே தூய லொரென்சோ என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவருடைய தந்தை சைனா நாட்டைச் சேர்ந்தவர், இவருடைய தாய் பிலிப்பைன்ஸில் உள்ள மணிலாவைச் சேர்ந்தவர்கள். இருவருமே வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள். தூய லொரென்சோ தன் சிறு வயதிலேயே பக்தியிலும் தெய்வ வல்லமையிலும் வளர்க்கப்பட்டார். இறை ஞானத்தோடும் இறை வல்லமையோடும் தன்னுடைய 16 நூற்றாண்டுகளிலே திருவையிலே பல பணிகளை அவர் ஆற்றியிருக்கின்றார். அவர் தன் வாழ்விலே, குடும்ப வாழ்விலே 2 பிள்ளைகளை பெற்றிருக்கின்றார். அந்த அளவுக்கு இறை ஒன்றிப்பிலும் தன்னுடைய குடும்ப கடமைகளை செய்வதிலுமே தன்னுடைய வாழ்விலே கடவுளுக்கு உகந்தவராக வாழ்ந்து அதன் பிறகு தன்னுடைய வாழ்நாளிலே இத்தகைய ஒரு துறவு நிலையை அவர் மேற்கொண்டு இறைவனுக்கு உகந்த ஒரு பிள்ளையாக மாறுகின்றார். இறைவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகின்றார். பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள், இவருடைய வாழ்விலே வரக்கூடிய சவால்கள், நம் சைனா நாட்டிலும் இவர் போதித்த இடங்களிலுமே பல்வேறு வேத கலாமனைகள், இவருடைய வாழ்க்கையிலே பல்வேறு இன்னல்கள் அனைத்தையுமே கிறிஸ்துவுக்காக தாங்கினார். கிறிஸ்துடைய சிலுவையின் மகிமைக்காக எல்லாவற்றையும் தாங்கினார். இதைத்தான் இன்றைய வாசகங்களிலே நாம் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே எஸ்ரா நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே அந்த எஸ்ரா நூலிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த இஸ்ராயல் மக்கள் தங்களுடைய வாழ்நாளிலே கடவுளுடைய அருளை அவர்களுடைய வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் அவர்கள் பெற்றார்கள். இங்கு நாம் பார்க்கிற பொழுது பாரசீக நாட்டிலே இந்த மன்னன், அவருடைய பாரசீக மன்னன் சைரஸ் பபிலோனியை கைப்பற்றி விட்டு இந்த இஸ்ராயல் மக்களை யூதாவுக்கு அனுப்பி வைக்கின்றான். அந்த யூதா நாட்டிலே அவர்கள் இருக்கிற பொழுது அங்கே எருசலேமிலே அங்கு ஒரு ஆலயம் அங்கு எழுப்பப்பட வேண்டும். அதற்காக மக்களை அவன் அனுப்பி வைக்கின்றான். ஆண்டவருக்காக, இஸ்ராயல் மக்களுடைய நலனுக்காக இந்த யூதாவிலே, இந்த எருசலேமிலே ஒரு கோயிலை கட்டுவேன் என்று அந்த அளவுக்கு அந்த பாரசீக மன்னன் சைரஸ் முயற்சி எடுக்கின்றான், மக்களை ஒருங்கிணைக்கின்றான். இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்விலே ஒரு ஒளிரும் சுடராக இருக்கிறார் சைரஸ் மன்னர். அந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஒளிரும் சுடராக, ஒரு வாழ்வின் ஒளியாக இருக்கின்றார். இதைத்தான் இயேசு நற்செய்தியோடு சொல்லுகின்றார்: எவரும் விளக்கை ஏற்றி அது மரக்காலின் கீழ் வைப்பதில்லை, மாறாக தண்டின் மீதேயே வைப்பர். அனைவருமே ஒளி பெற வேண்டும். எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை எண்ண வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் மனிதனை உயர்த்துகின்றன என்று சொல்வார்கள். எண்ணங்கள் மனிதனை பக்குவப்படுத்துகிறது என்று சொல்வார் கேசவன். இவ்வாறாக நம் நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயல்களோடும் நாம் வாழ்கின்ற பொழுது கடவுள் நமக்கு அருளை கொடுக்கின்றார். அதான் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று நற்செய்தியிலே சொல்லுகின்றார். அப்போ இயேசுடைய இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. உள்ளவன் என்றால் நாம் நல்ல எண்ணத்தோடு இருப்பது, நம்முடைய உள்ளம் தூய உள்ளமாக, பரிசுத்த உள்ளமாக, ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்தக்கூடிய உள்ளமாக. கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கடவுள் எனக்கு அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறார், அதற்கேற்றபடி நான் வாழ்வேன். லொரென்சோ குடும்பத்திலே ஒரு பொதுநிலையராக இருந்து வாழ்ந்து இன்றைக்கு புனிதராக இருப்பது போல, அண்மையிலே நம்முடைய கத்தோலிக்க ஆயர் பேரவையிலுமே புனித தேவசகாயம் பிள்ளை ஒரு பொதுநிலையாக அவருடைய வழிகாட்டியாக இருக்கிறார். அவருடைய அந்த அவருடைய பட்ட துன்பங்கள், அவருடைய மறை சாட்சியம், அவருடைய வாழ்விலே அவர் பெற்ற இன்னல்கள் இன்றைக்கு திரு அவைக்கு பொதுநிலையருடைய இன்னைக்கு வழிகாட்ட, பொதுநிலைக்கு ஒரு முன்மாதிரியாக ஒளிரும் சுடராக இருக்கின்றார் என்பதை நம்முடைய கத்தோலிக்க ஆயர் பேர் அவரை முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆக பொதுநிலையராக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க ஒவ்வொருவருமே கிறிஸ்தவ குடும்பங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றுவதற்கு அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். துணிவோடு ஆண்டவர் வார்த்தையை பின்பற்றி நடக்கக்கூடிய ஆற்றலையும் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே இந்த இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்கின்றார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். பொதுநிலையினரை ஊக்குவிக்கின்ற பல்வேறு புனிதர்கள் திருவையில் இருக்கின்றார்கள். அது குறிப்பாக இன்று தூய லொரென்சோ
பொதுநெறியாக வாழ்ந்து குடும்பத்திலே இறைப்பணியை தன் வாழ்நாளிலே ஏற்று இறை திருவுளத்தை நிறைவேற்றி பல்வேறு இன்னல்கள் வேத கலாமனைகள் அனைத்தையும் தன் வாழ்விலே கிறிஸ்துவுக்காக தாங்கினார். ஆக பொதுநெறியுடைய இந்த ஈடுபாட்டிலே, பொதுநெறியுடைய பங்கேற்பு திரு அவையிலே, பொதுநெறிய ஈடுபாட்டிலே இன்றைக்கு திரு அவை மகிழ்கின்றது. இந்த பொதுநெறிய இன்னும் தன் பல்வேறு ஈடுபாடுகள் இன்னும் தொடர்ந்து திரு அவைக்கு வருகின்ற காலங்களுக்கு ஏற்றபடி, காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்றபடி தங்களே அவர்கள் ஈடுபடுத்த ஆன்மீக வாழ்விலே, தங்களுடைய செயல் வாழ்விலே ஈடுபடுத்தக்கூடிய நலமான சிந்தனைகளை எப்பொழுதுமே ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கக்கூடிய மக்களாக, ஒளிரும் சுடராக, ஒளியாக பிறருக்கு வழிகாட்ட தேவையான அருளுதவி, பொருளுதவி, குடும்ப சமாதானம், குடும்ப ஒற்றுமை, பாதுகாப்பு நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.